அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக்க மதிப்பும் பெருமையும் உள்ள உமது இறைவன் மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பான். மதிப்புமிக்க அல்லாஹுதான் மனிதர்களை மதிப்பாக்குகிறான். அந்த மதிப்புக்கு உரியவனாக அவனே இருக்கிறான். வளமோடு வாழக்கூடியவர்கள் யா கரீம் என்று 270 தடவை தினமும் ஓதினால் கஷ்ட சூழ்நிலை எப்போதும் ஏற்படாது. வளவாழ்வு சேதாரமாகாமல் நிலைத்திருக்கும். சுபுகு தொழுத பிறகு இதனை 270 தடவையும், இஷா தொழுத பிறகு 270 தடவையும் ஓதுவதை தொடர்ந்தால் எதிர்பாராத வகையிலெல்லாம் வருமானம் வந்து கொண்டிருக்கும், செல்வம் சேரும். காலை நேரத்தில் இதனை 1350 தடவை நாள்தோறும் ஓதி வந்தால் இழந்த கண்ணியம் மீளும். வீட்டாரிடமும் மாற்றாரிடமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். துவா கேட்பதற்கு முன்பாக 70 முறை சலவாத் ஓதிய பின் யா கரீம் என்று 1000 முறை ஓதிவிட்டு மீண்டும் 70 முறை சலவாத் ஓதிய பின் நமது கோரிக்கையை கூறினால் அதனை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். சன்மார்க்க கடமைகளை சரிவர செய்து கொண்டு இதனை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறார். நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து கொண்டு நாள்தோறும் யா கரீம் என்று 3000 முறை ஓதினால் இந்த உலகத்தின் மீதான அதீத பற்று கொண்ட கீழான மனம் நபுஸ் என்பது தன் தாழ்ந்த நிலையை மாற்றிக்கொள்ளும். பற்றற்ற தன்மை மேலோங்கி படைத்தவன் மீதான பயமும் பற்றும் அதிகரிக்கும். மன தகுதி உயர்நிலை அடையும். தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு 135 முறை சலவாத்தும் யா கரீம் என்று 1350 முறையும் ஓத வேண்டும். அதுபோல் சுபுகு தொழுதுவிட்டு யா கரீம் என்று 1350 முறையும் 135 முறை சலவாத்தும் ஓத வேண்டும். நாள்தோறும் இதனை தவறாமல் செய்து வந்தால் சிறு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துவிடும் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவான். மறுமையில் தனது மன்னிப்பின் பரிசாக சுவன வாழ்வை தந்தருள்வான்.